ஏன்னா கண்மணிக்கு பயங்கரமா சளி பிடிச்சிருக்கு, கோல்டா இருக்கு. அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். கோல்டு தானே, அதுக்கு எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? கண்மணி, என்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்கு, அத போட்டாலே சரியாயிடும். சரி ஆகலையே, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். ஆமா வெண்ணிலா, ஊருக்கு வரப்போ நாங்களும் ஜோரம் சளி மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு தான் வந்தோம். போட்டும் எனக்கு தும்பல் நிக்கல. நீ வா கண்ணி, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு கோல்டு அதிகமாயிட்டே இருக்கு. வா வான்னு சொல்றேன். வா. சரிடி, அப்புறம் பாக்கலாம். பிளான் சொதப்பிடுச்சு. முதல்ல போன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். சொல்லுண்ணே. இப்ப என்னடா நான் சொல்றது? இவர் இன்னும் லவ் சொல்றதுக்கு உனக்கு என்ன தயக்கம்? எப்படி எப்படி தெரியும்? இவர் உன்னோட லவ் சொல்றது நீயே பாத்துக்க மாட்ட. அதனால அந்த கட்கொள்ளா காட்சிய நான் பாக்க போறேன். படுத்துறானே. டேய், இப்ப எங்க அண்ணன் இல்ல, எங்க அண்ணியாண்ட ஐ லவ் யூ சொல்ல போறாரு. நானு அந்த அழகான மூமெண்ட் போட்டோ எடு, குட்டி பையா நீ வீடியோ எடு. சரிண்ணா. அன்னைக்கு இல்ல, நீ சொல்றத கேக்குறப்போ இல்ல, அப்படியே சும்மா சிலு சிலு சிறு ஒரு பட்டாம்பூச்சி பறக்கணும். அவங்க கண்ணுல இல்ல, அப்படியே 1000 நட்சத்திரம் மின்னணும். அத பார்த்து இல்ல நீ அப்படியே பரவசம் ஆகணும். பாரு, அத பாக்க சொல்லல, நான் அப்படியே சந்தோஷம் ஆகணும். சொல்லுண்ண, சொல்லு. எதுக்கு அப்படி கத்துற? சொல்றேன் இரு. கண்மணிக்கு மனசுல இருக்கிறது இப்ப சொல்ல போறேன். வீடியோ எடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபுல்லா உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்த விஷயம் அது. கண்மணி, ஐ லவ் யூ. ப்ளீஸ் சொல்லு. ஐ லவ் யூ டூங்க. ஐயோ, பிரிஞ்சா போட்டு தள்ளுறானே. நானே பிரியாணி சாப்பிட்ட மயக்கமா அப்படியே ஒரு சின்னதா தூக்கம் போட்ட சமையா இல்ல உங்களுக்கு. யாரா நீ? இங்க பாருங்க, இங்க பாய் தலைகாணி எல்லாம் இல்லைன்னு யோசிக்காத. நீ என்ன பண்ணு, அப்படியே அண்ணி மடியில பத்துக்கோ. இவன் எங்களை கடத்திட்டு வந்தானா இல்ல ரொமான்ஸ் பண்ண வைக்க வந்தானா? படுத்துக்கோங்க. அண்ணி அண்ணன் மேல எவ்வளவு